இப்படி பாலை வாயில் வச்சுட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்க ரொனால்டோக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் இன்னைக்கு நம்ம பாலை ஹாஸ்டல் கொண்டு போய் விட்டு ஒரு 3 நாள் அரெஸ்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஆமாங்க, ரொனால்டோவை நான் டாக் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட போகிறேன். ஃபேமிலி ட்ரிப்புக்காக வெளில போக வேண்டி இருக்கிறதுனால நம்ம ரொனால்டோவை ஒரு 3 நாள் பார்த்துக்க முடியாது. அதனால் வீட்டு பக்கத்துலேயே இருக்க டாக் ஹாஸ்டலில் நம்மளால் போய் கொண்டு போய் விட போகிறேன். நம்மளால் இது வரைக்கும் வீட்டை விட்டு தனியாகவே இருந்தது கிடையாது. எப்பவும் போல் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறோன்னு நினச்சி ஆட்டோவை பார்த்ததும் அவனே ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான். டாக் ஹாஸ்டல் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இருந்தாலும் அவனை நடக்க வச்சு கூப்பிட்டு போக முடியாததுனால ஆட்டோவில் கொண்டு போனேன். தலைவனை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட போகிறது நினச்சி நான் ரொம்ப சோகமாக இருந்தேன். ஆனால் அவன் ஜாலியாக வெளில ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருந்தான். இதுதான் நம்மளால் விட போகிற டாக் ஹாஸ்டல். இந்த அகாடமியில் டாக் ஆன்போர்டிங் மட்டும் இல்லாமல் டாக் ட்ரைனிங், டாக் ஸ்பா எல்லாமே இங்கே இருக்குது. இந்த அகாடமிக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வாட்டி விசிட் பண்ணியிருந்தேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கான்னு பார்த்தா அப்புறம் தான் ரொனால்டோ ஆன்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். நீங்களும் உங்கள் பெட்ஸை எங்கேயாவது ஆன்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி அந்த அகாடமியை போய் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேவா பட்டுதுன்னா மட்டும் உங்கள் பெட்ஸை ஆன்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஆன்லைனில் பார்த்துட்டு மட்டும் உங்கள் பெட்ஸை டேரெக்டாக ஆன்போர்ட் பண்ணாதீங்க. இங்கே நிறைய பெட்ஸு கேஜில் சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே டாக் ஆன்போர்ட் பண்ணுறதுக்காக மட்டும் பெட்ஸ் வர்றதில்லை, ட்ரைனிங்காகவும் இங்கே நிறைய பெட்ஸ் வருது. எல்லா பெட்ஸுக்கும் பேஸ்ட் ஆன் தேர் இன்டெலிஜென்ட் அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸாவது இங்கே ட்ரைனிங் தராங்க. இங்கே இருக்க எல்லா டாகுமே கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருந்தது. ஆனால் இவனை தவிர இவன் மட்டும் பார்க்க ரொம்ப பாவமாக இருந்தான். எனக்கு இருக்க ஒரே கவலை என்னென்னா ரொனால்டோக்கு செப்பரேஷன் ஆங்ஸைட்டி இருக்குது. அவன் இது வரைக்கும் தனியாக இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் தனியாக ஒரு 3 நாள் எங்கள் வீட்டை விட்டு யாரையும் பார்க்காம இருக்க போகிறான். அங்கே இருக்க ட்ரைனர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் டாகை விடுறதுனால அவனுக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு போய்ட்டுன்னு சொன்னாங்க. வீட்டில் எப்போவுமே சுதந்திரமாக லீஷ் கூட இல்லாமல் சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்த ரொனால்டோவை கேஜில் பார்க்கறதுக்கு எனக்கு மனசு தாங்கலை. கேஜுக்குள்ளே பதட்டமாக இருந்த ரொனால்டோவை நார்மல் பண்ணுறதுக்காக கொஞ்ச நாள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து ட்ரைனர்ஸ் நீங்கள் பக்கத்துலேயே இருந்தால் அவன் குளிச்சுட்டே தான் இருப்பான்ட்டு சொன்னாங்க. வேறு வழி இல்லாமல் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.